அதே மாரி பார்த்தீங்கன்னா, மந்திர உபதேசம். எனக்கு ஒரு குரு கிடைக்கணும் ஐயா. நான் ஒரு குருட்டருந்து ஒரு சில வித்தைகள கத்துக்கணும். நான் நெறைய நாளா குருவ தேடுறேன். ஆனா ஒரு குரு கிடைச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க, அன்னைக்கு தயவு செஞ்சு போயிட்டு, உங்க குருமார்கள சந்திச்சு, ஏதாவது ஒரு மந்திர உபதேசத்த வாங்கிக்கங்க. அது பல்கி பெருகும். இந்த மாரி நாள்ல நீங்க போய் மாசி மக நாள்ல ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த தொடங்கும்போது, பல்கி பெருகும்ன்றது தான் ஐதீகம். ஏன்னா வருண பகவான் அந்த மாரி ஒரு வரத்த வாங்கி வச்சிருக்காரு. கங்கா பவானி அந்த மாரி வரத்த நமக்கு குடுத்துருக்கு. அதனால குரு உபதேசம் அன்னைக்கு பெறுவது மிக மிக சிறப்பு. நல்ல காரியங்கள தொடங்குங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள எந்த காரியம் நல்ல காரியம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு மாசி மகத்தன்று தொடங்கும்போது, அது பல்வேறு விதமான நன்மைகளை தரும். உங்களோட கர்ம வினையை குறைக்கும், தோஷங்களை போக்கும்ன்றது தான் இன்னி வரைக்கும் காலகாலமாக பின்பற்றக்கூடிய விஷயம். ஆனா இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணாதீங்க. குலதெய்வ கோயிலுக்கு இதுவரைக்கும் போல அப்படின்னா, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. உங்க முன்னோர் நினைச்சு ஒரு படையல் போடுறதுன்னா போடுங்க. நல்ல விஷயத்த தொடங்க. புத்திர பாக்கிய தடைய விலக்குங்க. திருமண தோஷமா பண்ணுங்க. பிரம்ம அத்தி தோஷம் போகணுமா? இது எல்லாத்துக்குமே சிவராத்திரி எப்படி மகா பெருமை வாய்ந்த சிவராத்திரி அமைஞ்சதோ, அதே மாரி மாசி மகம் மகா பெருமை வாய்ந்த ஒரு விஷயம்.